نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ان اصدق الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذي خلوا من அல்லாஹ்வுடைய அன்புள்ளவர்களே, பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் இந்த ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமிருக்கப்படுகிறது. என்றென்றும் நின்று இலவசமாக என்று பிரார்த்திப்பதாக இந்த ஜும்ஆவின் அன்பார்ந்த எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய இந்த உலகத்திலே இறை நம்பிக்கை கொண்டு இந்த கொள்கையில் பயணிக்கக்கூடிய நாம் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய இந்த கொள்கை, நாம் ஏன் இந்த கொள்கையில் பயணிப்பவர்களாகவும் இந்த கொள்கையில் பயணிப்பதற்கான எல்லா காரணங்களையும் அறிந்து வைத்துக் கொண்டுதான் இந்த கொள்கை, இந்த மார்க்கத்தில் நாம் எல்லாம் பயணிக்கக்கூடியவர்களாக. அப்ப நாம் ஏன் பயணிக்கிறோம்? இந்த உலகத்திலே நாம வாழ்கிறோம் என்று சொன்னால் இறைவனாக இருக்கக்கூடியவன் தான் நம்மை படைத்திருக்க முடியும். அப்படி படைத்திருக்கக்கூடிய இறைவன் ஒரே ஒருவனாக தான் இருக்க முடியும். அந்த இறைவன் தான் அல்லாஹ்வாக தான் இருக்க முடியும். அதற்கான சான்றுகள், அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகள், மற்ற எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு இதுதான் ஒரு சரியான ஒரு கொள்கை, ஒரு மார்க்கமாக இருக்க முடியும். இந்த கொள்கையில் நாம பயணித்தால்தான் நமக்கு இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த உலகத்தினுடைய முடிவு என்பது நமக்கு இருக்கிறது. இந்த வாழ்க்கை இல்லாமல் இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அந்த ஒரு வாழ்க்கை தான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் வகுத்து வைத்திருக்கிறான். இப்படி பிரித்து வைத்து அதிலே சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள், நரகம் செல்லக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்ற தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்வு கூடமாக தான் இந்த உலக வாழ்க்கை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம வாழும் பொழுது இந்த கொள்கை ஏற்றதற்கான அடிப்படை காரணம், நாளை மறுமையிலே நான் வெற்றி அடைந்து அந்த சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விட வேண்டும் என்ற ஒரே ஒரு அடிப்படை காரணம் தான். எங்க எப்படி நாம சுத்தி வந்தாலும் ஒரே ஒரு காரணம், நான் நாளைக்கு எப்படியாவது சொர்க்கத்திற்கு நான் போயிடணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான் இதுல அமைந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். இந்த சொர்க்கம் நமக்கு செல்ல வேண்டும். அதற்காக இந்த கொள்கையில் நாம பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு என்னவாக இருக்கும்? பொதுவாக இப்ப ஒருத்தர் நம்மள்கிட்ட கேட்கிறாங்க,
நீங்க சொர்க்கம் போகணும்னு சொன்னா நீங்க என்னெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம சொல்லக்கூடிய அந்த செய்திகள் என்னவாக இருக்கும்? அல்லாஹ்வை தொழுவணும், அதே மாதிரி நோன்பு வைக்கணும், அதிகமான ஜகாத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், ஹஜ்ஜை அல்லாஹ் நிறைவேற்றிருக்கிறான், அதற்கு யார் சக்தி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அந்த ஹஜ்ஜை நிறைவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த வழக்கங்களை நாம சொல்லி காட்டுவோம். அப்ப இதுவெல்லாம் இருந்தால் எனக்கு போதும், தொழுவ இருந்தால் நான் சொர்க்கத்திற்கு சென்று விடுவேன், நோன்பு இருந்தால் நான் சொர்க்கத்திற்கு சென்று விடுவேன் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் கிடையாது. ஆனால் நாம என்ன நினைப்போம்? தொழுதா மட்டும் எனக்கு போதும், எல்லா தொழுகையும் நான் தொழுகிட்டு இருக்கேன், எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விடுவான். ஆனால் இந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, இந்த சொர்க்கத்திற்குள்ளே நீங்கள் மிக இலகுவாக நீங்கள் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று நம்மிடத்திலே ஒரு ஆச்சரியத்தோடு அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லதி ஜஹது மின்கும் வ யஅலமு மினஸ் ஸாபிரீன். அப்ப நீங்கள் போருக்கு நீங்கள் அதை வெளிப்படையாக நீங்கள் வெளிப்படுத்தாமலும் உங்களிடத்திலே அந்த சோதனை அல்லாமலும் நீங்கள் சொர்க்கம் என்பது இலகுவாக நீங்கள் சென்று விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுறான். இதே போல இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, இந்த சொர்க்கத்திற்குள்ளே நீங்கள் மிக இலகுவாக எப்படி அந்த வசனத்திலே எல்லாம் கேள்வியை கேட்டானோ அதே போல கேள்வியை திரும்ப கேட்கிறான். இந்த சொர்க்கத்திற்குள்ளே நீங்கள் இலகுவாக நுழைந்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? வலம்மாயத்துக்கும் மசலுல்லதீன ஹலவு மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்ற ஒரு சமுதாயம் இருக்கிறது, அவர்கள் இந்த கொள்கையில இருக்கும் பொழுது பல்வேறு விதமான சோதனைகளுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள், கடுமையான சிரமங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தித்தார்கள். அப்படிப்பட்ட சிரமங்கள், சோதனைகள், வேதனைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்காமல் இந்த சொர்க்கத்திற்குள்ளே நீங்கள் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் இன்னொரு இடத்துல இந்த கேள்வியை எழுப்பக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றா? இந்த சொர்க்கத்திற்குள்ளே இலகுவாக நுழைய முடியாது என்பதை தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். ஏன் நுழைய முடியாது? உங்களிடத்தில் சோதனைகள் இருக்க வேண்டும், அந்த சோதனை இருந்தால்தான் இந்த சொர்க்கம் என்பதை நீங்கள் செல்ல முடியும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அவ எப்படி யாரோட ஒப்பிட்டு அல்லாஹ் சொல்றான்? உங்களுக்கு முன்பாக ஒரு சமுதாயம் இருந்தது, அவர்கள் இந்த கொள்கைக்காக பல்வேறு சிரமங்கள், சோதனைகளை அவர்கள் சந்தித்தார்கள். அவ எப்படிப்பட்ட சோதனைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே? இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தி என்னவென்றால், இந்த வசனம் யாருக்கு நேரடியாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு தான் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்றான். இதுல நமக்கும் படிப்பினை இருக்கிறது, நமக்கும் அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் யார் இதற்கு நேரடியாக இந்த வசனம் அருளப்பட்டு யாரை இதை நேரடியாக குறிப்பிடுகிறது என்று சொன்னால் சஹாபாக்களை தான் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த காலகட்டத்திலே அந்த மக்காவில் வாழும் பொழுது கடுமையான சிரமங்கள், சோதனைகளை அன்றாடம் சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை அவர்களால் நிறைவேற்ற முடியாத சோதனைகள், அன்றாடம் கடுமையான சிரமங்கள், சோதனைகளை அவர்கள் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்து கொண்டே இருந்தது. அப்ப மக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள். அதுல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கப்பாபுரில்லா சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவர் ஒரு மிக சிறந்த ஒரு சஹாபியாக இருக்கும் பொழுது கடுமையான சிரமங்கள், சோதனைகள், அதிகமான போர்க்களத்திலே இவர் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று செய்தியும் நம்ம பார்க்கலாம். அப்ப இவர் ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ், இந்த அளவிற்கு நம்ம சோதனைகள், இவ்வளவு வேதனைகளை நாம அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமே, ஏன் நமக்கு இப்படிப்பட்ட சிரமங்கள், சோதனைகள் இந்த அளவிற்கு நமக்கு வழங்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்பதான் இந்த செய்தியை சொல்றாங்க, கஷ்டமாதான் இருக்கும், கடுமையான சோதனையாக தான் இருக்கும், ஆனால் உங்களை விட இன்றைக்கு நாடப்படக்கூடிய இந்த சோதனையை விட நமக்கு முன்பாக வாழ்ந்த, உங்களுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த மக்கள் இதை விட கடுமையான சோதனைகளை சந்தித்தார்கள். இப்ப யாரை சொல்லி காட்டுறார்கள்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே
யார் உங்களுடைய கொள்கைக்காக, யார் உங்களுடைய மார்க்கத்திற்காக அதிகமான சோதனைகளை சந்தித்தார்கள் என்று கேட்கும் பொழுது நாம் யாரை சொல்லுவோம்? சஹாபாக்கள் தான். சஹாபாக்கள் தான் அதிகமான சிரமங்களும் சோதனைகளையும் அவர்கள் சந்தித்தார்கள். இந்த கொள்கையை இந்த உலகத்திற்கு இந்த அளவிற்கு இந்த மக்களால் சென்றடைவதற்கு அவர்கள் தான் மிக முக்கியமான காரணம் என்று நாம் அதிகமான சோதனைகளை சந்தித்தவர்கள் சஹாபாக்கள் என்று நாம சொல்லும் பொழுது, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கே யார் முன்மாதிரியாக சொல்லி காட்டுறாங்க? உங்களுக்கும் முன்பாக ஒரு சமுதாயம் இருந்தது, அவர்கள் இதைவிட கடுமையான சிரமங்கள் சோதனைகளை சந்தித்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட சோதனை? இந்த கொள்கை, இந்த அல்லாஹ்வை ஏற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர்கள் உயிரோடு மணலிலே புதைக்கப்பட்ட கடுமையான வேதனைகளை அவர்கள் சந்தித்தார்கள். அவர்களுடைய முதுகிலெல்லாம் அந்த சீப்புகளால் கிழித்து அவர்களுடைய கடுமையான வேதனைகள் சோதனைகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த அளவிற்கு சோதனைகளை சந்தித்திருக்கும் பொழுது அவர்களோடு ஒப்பிடும் பொழுது நீங்கள் சந்திக்கக்கூடிய சோதனை எல்லாம் பெரிதாகவே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அப்பதான் அல்லாஹும் இந்த வசனத்தை சொல்றான். அப்ப ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும். அப்ப இந்த சொர்க்கத்திற்குள்ள நீங்கள் இலகுவாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு முன்பாக வாழ்ந்த சமுதாயம் அவர்கள் இதைவிட கடுமையான சோதனைகளை சந்தித்தார்கள் என்று சஹாபாக்களுக்கு தான் அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுறார். ஆனால் நமக்கு இந்த வசனத்திலே சஹாபாக்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு படிப்பனையாக சொல்லி காட்டக்கூடிய அந்த நிலையை பார்க்கலாம். அப்ப இது நமக்கு விளங்கக்கூடிய அந்த விஷயம் என்ன? அந்த சொர்க்கம் நமக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே சோதனைகள் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் இதிலே சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறார். அப்ப சோதனை என்று சொன்னால் என்ன சோதனை? நானும் தியாகம் செய்யறேன், எனக்கும் சோதனைகள் இருக்க வேண்டும், நானும் போர்க்களத்துல எல்லாம் நான் எல்லாமே நான் செய்யறேன் என்று சொல்லி ஒரடியாக குதிக்கக்கூடிய அந்த சோதனையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டவில்லை. என்ன சோதனை இதில் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடியவனாக இருக்கிறான்? நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையை பிற மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு கடுமையான சிரமங்கள் சோதனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அந்த சோதனையை தான் அல்லாஹ் இதிலே நமக்கு சொல்லக்கூடியவனாக இருக்கிறார். என்ன சொல்றார்? உங்களுக்கு முன்பாக வாழ்ந்த சமுதாயம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள், இந்த கொள்கையை பிற மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை சொல்லும் பொழுது கடுமையான சிரமங்கள் சோதனைகளுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். அப்ப அதை தான் அல்லாஹ் நமக்கும் சொல்லக்கூடியவனாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படியாக இருக்கிறது? இந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கிட்டோம், அவ எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த கொள்கை எனக்கு கிடைத்து விட்டது, என்னுடைய குடும்பத்திற்கு கிடைத்து விட்டது, அவ இது என்னோடு எனக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த கொள்கையை நம்மோடு பூட்டி வைக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் நமக்கு அப்படியாக வழிகாட்டி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு உங்களுக்கு கிடைத்துள்ளதா, உங்களோட வைத்துக் கொள்ளுங்கள் என்று எங்கேயாவது நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்களா? இந்த கொள்கை நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது நமக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது. இது எல்லா மக்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. உங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதை நீங்கள் பிற மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வல்லிகு அன்னி வலவு ஆயா, என்னிடம் இருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை நீங்கள் பிற மக்களுக்கு சொல்லாம இருந்துடாதீங்க. அப்ப சொல்லுங்க, சொல்லாம நீங்கள் உங்களுடைய நிலையில இருந்து விடாதீர்கள். அப்ப இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பற்றி எவ்வளவு செய்திகளை நாம அறிந்திருப்போம், எவ்வளவு செய்திகளை நம்ம பிற மக்களுக்கு சொல்லி இருப்போம். அவ எப்படிப்பட்ட ஒரு நிலை? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உரையாற்றிய எல்லா உரைகளிலுமே எந்த அளவிற்கு நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை பிற மக்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள். அவர்களுடைய இறுதி பேருரையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த இறுதி ஹஜ்ஜை முடித்துவிட்டு கடைசியாக ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அதைதான் இறுதி ஹஜ்ஜுடைய அந்த இறுதி உரை என்று சொல்லுவோம். அந்த உரையிலே அதிகமான செய்திகளை, பல்வேறு செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு இறுதியாக அவர்கள் சொன்ன செய்தி என்ன? நீங்கள் வந்த மக்கள் வராத மக்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் அவர்களுக்கு சேர்த்து விடுங்கள். இது உங்களோடு நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் வந்திருக்கக்கூடிய மக்கள், இதை வராத மக்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு சென்று இந்த செய்திகளை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய அந்த நிலைகளை நம்ம பார்க்கலாம். அப்ப இதைதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். இந்த கொள்கை நமக்கு கிடைத்து விட்டது, இந்த வணக்கம் எனக்கு இருக்கிறது, இது என்னுடைய குடும்பத்திற்கு இருக்கிறது. அப்ப இதை வைத்து மட்டுமே நான் சொர்க்கம் சென்று விடுவேன் என்று சொன்னால் அவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறார்.
அவ தொழுகக்கூடியவராக இருக்கிற தொழுகை மட்டும் இருந்தால் நமக்கு சொர்க்கம் கிடைத்து விடுமா? கண்டிப்பாக கிடையாது. அதற்காக தொழுகையே இல்லை என்று சொன்னால் அப்படியே நம்ம சொல்லக்கூடாது. தொழுகைதான் நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தொழுகையே இல்லை என்று சொன்னால் நம்மிடத்துல எதுவுமே கிடையாது. மற்ற எந்த கேள்விகளையும் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளே முதல் கேள்வி தொழுகைதான். அந்த தொழுகையும் நம்ம சாதாரணமாக சொல்லிவிடக் கூடாது. ஆனால் தொழுகை மட்டும் எனக்கு போதும், நான் 5 வேளை தொழுகிட்டு இருக்கிறேன், எல்லா தொழுகையும் நான் தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன், தொழுகையை மட்டும் நான் வைத்து நாம் சொர்க்கம் செல்ல முடியுமா என்று சொன்னால் அப்படி நம்ம செல்ல முடியாது. நம்ம இடத்துல சிரமங்கள் இருக்க வேண்டும். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த கொள்கை பிற மக்களுக்கு நாம சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கும் பொழுது அதை நாம எல்லா மக்களுக்கும் இந்த செய்திகளை நாம சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்ப இந்த செய்திகள் நாம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையை நாம கண்டிப்பாக பிற மக்களுக்கு சொல்லும் பொழுது பல்வேறு சோதனைகள் சிரமங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஆளாகும். இதையும் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓரிரை கொள்கையை நம்ம ஏற்றிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கொள்கை. அப்ப இந்த கொள்கையை நம்ம சொல்லும் பொழுது நமக்கு ஏன் சோதனைகள் வர வேண்டும், ஏன் சிரமங்கள் வர வேண்டும் என்ற கேள்விகள் நம்ம இடத்துல வரலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த கொள்கையை நாம நம்மோடு வைத்திருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எனக்கு கிடைத்து விட்டது, அப்ப நான் எனக்கு மட்டுமே நான் வைத்துக் கொள்வேன், அப்ப நான் பிற மக்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இந்த கொள்கை நாம் உண்டு, நம்முடைய வேலை உண்டு, இது எனக்கானது, எனக்கு மட்டுமே போதும் என்று சொல்லி நம்மோடு வைத்துக் கொண்டு இந்த கொள்கையில நாம பயணிக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு எந்த சோதனையுமே வராது. ஆனால் எப்பொழுது இந்த கொள்கையை பிற மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் பல்வேறு சோதனைகள் சிரமங்களுக்கு நாம ஆகக்கூடியதாக இருப்போம். இதை நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்திலிருந்து ஒரு படிப்பினையை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலகட்டத்திலே அவர்கள் எந்த வயதிலே நபித்துவம் பெறுகிறார்கள்? அவர்களுடைய 40வது வயதிலே நபித்துவம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அதற்கு முன்பாக அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு நல்ல ஒரு மனிதராக, ஒரு பரிசுத்த ஒரு மனிதராக தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கை நபித்துவம் பெறுவதற்கு முன்பாகவும் இருந்தது. இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு தனித்துவமாக தெரியக்கூடியவர்களாக இருந்தார்கள். மற்ற எல்லா மக்களுமே எவ்வளவு அனாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தவிர்த்து இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு சில காரியங்களை அவர்கள் தனியாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது எல்லா மக்களையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வேறொரு பாதையில சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அவர்களுக்கு ஏதாவது எதிர்ப்புகள் வந்துதான் சொன்னா கிடையாது. யாருமே கேட்கவே இல்லை, நீங்க ஏன் இப்படி செய்றீங்க, நாங்கெல்லாம் இப்படி ஒரு பக்கமாக இருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் ஒரு தனியாக ஒரு வேறு மாதிரியாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களே என்ற கேள்வி யாருமே கேட்கவில்லை. ஆனால் பிரச்சனை எப்பொழுது வருகிறது? எப்பொழுது அதிகமான சோதனைகள் அவர்கள் கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள்? அவர்கள் நபித்துவம் பெற்றதற்கு பிறகு அவர்கள் இந்த கொள்கையை அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு கடுமையான சோதனை, கடுமையான கேள்விகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். நபித்துவம் பெறுகிறார்கள், அந்த மக்களால் போற்றக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருக்கிறார்கள். இவர் ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர், சித்திக் இவர் ஒரு உண்மையாளர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபித்துவம் செல்வதற்கு முன்பாகவே அவர்கள் இப்படியாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நபித்துவம் பெற்று நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் இறைவனுடைய தூதராக நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களாலும் கடுமையான எதிர்ப்புகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு தூதரா, ஒரு சாதாரண ஒரு மனிதர் எப்படி தூதராக இருக்க முடியும்? இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எந்த மக்கள் நீங்கள் ஒரு உண்மையாளர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதே மக்கள் நான் ஒரு நபி என்று சொன்னதற்கு பிறகு நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதர், எங்களோடு இவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்து கொண்டு ஒரு சாதாரண மனிதனாக இருந்து கொண்டு எங்களை போலவே நீங்களும் உணவு சாப்பிடுகிறீர்கள், தண்ணீர் அருந்துகிறீர்கள், எல்லா காரியங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு நபியாக இருக்க முடியும்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை அவர்கள் நினைவு கூட்டி அவர்கள் சொல்லி காட்டாங்க. ஃபகத் லபிஸ்தும் ஃபீக்கும் உம்ர மின் கப்லிஹி, உங்களோடு நான் இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில எல்லா கட்டங்களிலும் ஒரு சரியான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்திருக்கிறேன், உங்களிடத்திலே கொடுக்கல் வாங்குறதிலே சரியாக இருந்திருக்கிறேன், பெண்களுடைய விஷயங்களிலே சரியானவனாக இருந்திருக்கிறேன், யாருக்கும் எந்த ஒரு மோசடியும் செய்து கிடையாது. இப்படி எல்லா நிலைகளிலுமே ஒரு சரியான ஒரு நல்ல மனிதனாக உங்களோடு இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே, அப்பலா தாக்கிலும் நீங்கள் அதை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா?
அப்ப உங்களோடு இவ்வளவு ஆண்டுகள் நான் வாழ்ந்துவிட்டு இவ்வளவு ஒரு உண்மையாளனாக நான் இருந்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் இந்த நிலையிலே ஒரு பொய்யனாக இருப்பேனா? அப்ப என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைவு கூர்ந்து நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருடைய இந்த செய்தியை சொல்லி காட்டி மக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். ஆனாலும் கூட பல்வேறு மக்கள் அதை ஏற்பதற்கு அவர்கள் மறுத்துவிட்டு அங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய மக்களையும் நம்ம பார்க்கலாம். அப்ப இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களுடைய அந்த நபித்துவம் பெறுவதற்கு முன்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி நபித்துவம் பெற்றதற்கு அப்புறம் இருந்தார்களோ அதே போலதான் அதற்கு முன்பாகவும் இருந்தார்கள். ஆனால் அப்பொழுது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன் இந்த மாதிரி செய்றீங்க இப்படி எதுவுமே கிடையாது. ஆனால் பிரச்சனை எப்பொழுது வருகிறது? இந்த கொள்கையை ஏற்று இந்த நபித்துவம் பெற்றதற்கு பிறகு அவர்கள் எந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள்? இந்த கொள்கையை எல்லா மக்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்ததற்கு பிறகுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு சிரமங்கள் சோதனைகளை அவர்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு அந்த நபித்துவம் பெற்றதற்கு பிறகு இந்த கொள்கை அவர்கள் சொல்லும் பொழுது எல்லா கட்டங்களிலும் கடுமையான சிரமங்கள் சோதனைகளை அனுபவித்தார்கள். அந்த மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு கூட அவ்வளவு சோதனைகள். ஏன் இவ்வளவு சோதனை சிரமங்கள்? இந்த கொள்கையை பிற மக்களுக்கு சொல்லும் பொழுது கண்டிப்பா சோதனைகள் சிரமங்கள் வந்தே தீரும். இந்த கொள்கை என்பது அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த அளவிற்கு இந்த கொள்கையில நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் நம்ம பார்க்கலாம். அப்ப இதுதான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சஹாபாக்கள் இந்த அளவிற்கு இந்த கொள்கைக்காக சிரமங்கள் சோதனைகளை அவர்கள் சந்தித்து இன்றைக்கு நமக்கு இந்த கொள்கையை மிக இலகுவாக நமக்கு கொடுத்து விட்டார்கள். அப்படி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய குடும்பங்களையும் அவர்களுடைய எல்லாவற்றையும் இழந்து விட்டு இந்த கொள்கை தான் முக்கியம் என்று சொல்லி எந்த அளவிற்கு இதற்காக அவர்கள் போராடி இருக்கும் பொழுது அப்ப நாம் இன்றைக்கு இந்த கொள்கையில் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த கொள்கை இது நமக்கானது மட்டும் கிடையாது. இது நாம பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய எல்லாவற்றிலும் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நமக்கு இதைதான் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். எனவே நாம் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய இந்த கொள்கை என்பது மற்ற எல்லா மக்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது அப்ப இந்த கொள்கையை பிற மக்களுக்கு நாம சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்கேயோ போய் நம்ம தேடி போய் சொல்லணும், யாருக்கோ போய் நான் சொல்ல வேண்டும் என்ற நிலையெல்லாம் கிடையாது. நம்முடைய குடும்பத்தாரர்களை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய குடும்பத்திலே அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்முடைய பெற்றோர்கள் இருப்பார்கள், நம்முடைய உறவினர்கள் இருப்பார்கள், நம்முடைய நண்பர்கள் இருப்பார்கள். அப்ப இப்படியெல்லாம் நாம சொல்லக்கூடிய அந்த செய்திகள் நாம் அறிந்து வைத்திருக்கும் பொழுது அதை நாம அறியாத மக்களுக்கு நாம சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த கொள்கையினுடைய அந்த பிடிப்பு நமக்கு இருக்கும் பொழுது அது எல்லா மக்களுக்கும் சென்றடையும் பொழுது அந்த அழைப்பு பணியை முடிந்த அளவிற்கு நாம செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறியவராக என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள தமிழ்நாடு தொழில் சபால் தென்சென்னை மாவட்டம் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக 2 மாதங்கள் 10 வாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தாய்க்களுக்கான பயிற்சி வகுப்பு என்பது வழங்கப்படக்கூடியதாக இருக்கு. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 2 மணி நேரங்கள் அந்த 10 வாரங்கள் தாய்க்களுக்கான பயிற்சி வகுப்பு என்பது வழங்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக பேச்சாளர்கள் தாய்க்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர்களாக இருக்க வேண்டும், மார்க்கங்களை அதிகமாக சிந்தித்திருக்க வேண்டும் என்ற நிலைகள்லாம் கிடையாது. நமக்கு அறிந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை நாம பிற மக்களுக்கு நாம சொல்ல போறோம். இப்ப நாம் என்ன செய்திகள் எல்லாம் நாம அறிவித்திருக்கிறோமோ அந்த செய்திகளை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிற மக்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கும் பொழுது அப்ப இது நமக்கு மிக மிக ஒரு அரிய ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர்கள் என்பது நாமும் உருவாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்ப நமக்கு எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப இதை நாம பயன்படுத்தி நாமும் ஒரு பேச்சாளராக ஆகி இந்த அழைப்பு பணியை நாமும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த அழைப்பு பணி என்பது ஒரு மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது. இதை நம்மையும் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கிறது.
பிற மக்கள் இதை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த கேட்ட செய்திகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் அந்த நன்மைகள் என்பது நமக்கு அதிகமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பணியாக இருக்கும் பொழுது இதிலே நாம் ஆர்வமுற்று இதிலே அதிகமான மக்கள் இதிலே கலந்து கொண்டு இந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு நீங்களும் ஒரு பேச்சாளர்களாக நம்மோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வாரத்திலிருந்து இந்த வகுப்பு என்பது ஆரம்பமாகக்கூடியதாக இருக்கிறது. கிளைகளை தொடர்பு கொண்டு அதற்கான விண்ணப்ப படிவங்கள் இருக்கிறது. இது முன்பதிவு செய்துதான் இதற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையாக இருக்கும் பொழுது அதிகமான விவரங்களுக்கு கிளை நிர்வாகிகளை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள்.